புத்தகங்கள் கழுதைக்கும் வேண்டாமாம். இப்போது கடையை திறந்து போட்டு 2 பஸ் ஏறி போக வேண்டிய தூர இடங்களுக்கு நிம்மதியாக பயமின்றி போய் வருகிறார் புத்தக கடை நடத்தும் அண்ணன் போட்டிருப்பேன். அது அண்ணன் தமிழ்வாணன் சுரேஷ் அவர்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறதுக்கு முடிந்து போன ஒரு புத்தகத்துடைய சகாப்தத்தை கடைசி புத்தக வியாபாரி வேற சொல்லலாம். அவரை உண்மையை சொல்லணும்னா அதான். அதை நம்ம இங்கே மறுத்துக்கிட்டு நம்ம எதுவுமே பேசுறதில்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் தமிழ்வாணன் சுரேஷ் அவர்கள் நிச்சயமாக இந்த நிகழ்வில் நான் பேச வேண்டும் என்று விரும்பினேன். வந்திருக்கின்றார். அன்பிற்குரிய அண்ணன் தமிழ்வாணன் சுரேஷ் அவர்களை ஒரு சிற்றுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை. அந்த நடையில் நமது நண்பர் சுரேகண்ணன் இன்று ஒரு அருமையான ஒரு கவிதை நூலை நமக்கு தந்துள்ளார். அவர் என்ன கண்டு பொறாமப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் எனக்கே புத்தகத்தின் மேலே ஒரு காதலே ஏற்பட்டது. இவ்வளவுக்கு பொறாமப்படாத அளவுக்கு நம்ம என்னடா புத்தகத்தோடு நீங்கள் இருக்கதே எனக்கு ஒரு பொறாமையாக இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இப்படி ஒரு இது இருக்கா, புத்தகத்தோடு இருக்கிறதே ஒரு பொறாமையாக இருக்கணும். அப்போ நம்ம புத்தகத்துக்கு மேலே நல்ல காதலை உருவாக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் நான் புத்தகத்தையே படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வியாபாரி, புத்தகத்தினா ஒரு வியாபாரி. இந்த புக்கு வந்தால் இந்த எழுத்து இதை அப்படின்னு தான் தெரியும் தவிர அது புத்தகத்துக்கு உள்ள படிக்கிறேன்னு உள்ளே போக மாட்டேன். இவர் என்னைக்கு சொன்னாரோ அதுக்கப்புறம் தான் அந்த புத்தக வாசிப்புன்னு உள்ளது எனக்கு அதிகமானது. இதுவரை நான் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஒரு ஓரமாய் ஒதுங்கி நின்ற என் காத்திருத்தல் உனக்கு தெரியாமல் கூட நீ ஒதுக்கம் பதுக்கமாக கடந்திருக்கலாம். நான் எல்லாம் உனக்கு ஒரு பொருட்டே இல்லாமல் கூட போயிருக்கலாம். என் பெயர் விவரங்கள் எதுவும் உனக்கு ஞாபகம் இல்லாமல், ஏன் தேவைப்படாமல் கூட காலங்கள் அது பாட்டுக்கு உருண்டிருக்கலாம். ஆனால் நீ இந்த புத்தகத்தை மூடும்போது நான் மட்டும்தான் இருப்பேன் உன் இருதயத்தில். அன்று ஒருவேளை இந்த உலகத்தில் நான் இல்லாமல் போயிருந்தாலும் அழாதே, சரியா?